திரு தனியரசு அவர்கள்ட்ட. திரு தனியரசு, ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர்கள் இணைஞ்சிட்டுதா தாவேக்கால இணைஞ்சிட்டுதா சொல்கிறாங்க. புதிதாக 2 கோடி உறுப்பினர்களுக்கு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு நவீன செயலி மூலமாக இப்போ இதுவரை விஜய திரையில் பார்த்தவங்க விஜயை பிடிக்குன்றவங்கள வீடுகளை நோக்கி போய் அவருடைய கொள்கைகளை சொல்லி இணைக்க போகிறாங்க. 3 கோடி அப்படின்றது பெரிய நம்பர் இல்லையா? அது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு 6 கோடி வாக்காளர்கள் அப்படின்றது லாஸ்ட் எலெக்ஷன் நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய இலக்கு 50% அந்த வாக்காளர்கள் அப்படின்னு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் 2,40,00,000 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்று 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொன்னார். நாடாளுமன்ற நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை வெறும் 87 லட்சம். கிட்டத்தட்ட அதாவது ஒரு 30-35 விழுக்காடு தான் அவர்கள் சொன்ன கூற்றுக்கு அளவுக்கு வாக்குகள் வந்தது. அப்படி ஒரு தமிழ்நாட்டை அதிகப்படியான நாட்கள் ஆண்ட மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு மகத்தான பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே அந்த நிலைமை என்றால், நேற்று கட்சியை துவக்கி நாளை நான் முதலமைச்சர் அரியணையை நோக்கி நான் வருகிறேன் என்று பதவியின் மீது முதலமைச்சர் அரியணையின் மீது அவ்வளவு பேராசை கொண்டு வருகிற நடிப்பு துறையில் இருந்த நடிகர் விஜய் இப்பொழுது அரசியல் துறைக்கு வந்திருக்கிறார். வந்த உடனேயே முதலமைச்சர் அரியணை நோக்கி ஜெயின் ஜார்ஜ் கோட்டை இதோ வந்து விட்டது என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனா அவர்களினுடைய இன்னைக்கு பேச்சை பார்த்தேன். இந்த செயலி அறிமுக விழாவில் அவரை வரவேற்று அழைக்கிறாரு ஒரு முக்கிய மூத்த நிர்வாகி. ஜெயின் ஜார்ஜ் கோட்டை எங்கள் தலைவர் விஜயனுடைய காலடிகள்னு சொல்றேன். அதாவது இவர்கள் எல்லாம் இந்த ஜனநாயகத்துக்கான இருக்கை, ஜெயின் ஜார்ஜ் கோட்டைனா என்ன, மக்கள் ஆட்சின்னா என்னன்னு தெரியாம இவ்வளவு ஆசைப்படுறாங்க. அது இன்னும் ஆசைப்படக்கூடாதா சார்? இல்ல தேர்தல்ல நிற்பதற்கான வயதை கடந்துட்டா யாரு வேணா தேர்தல்களில் நிற்கிறதுக்கும் பதவிகளை பிடிக்கிறதுக்கும் ஆசைப்படலாம். நம்முடைய ஜனநாயகம் அப்படின்றது தனிநபர்களும் போட்டியிடலான்றது தானே ஐயா. இப்ப அவருடைய எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்ம விஜய் தலைவர் சொல்றதுலே வரும். அதாவது 1967 ஏற்பட்ட மாற்றத்தை போல 1977 நடந்த மாற்றத்தை போலங்கிற 1967 ஒரு மாற்றம் நிகழ்வதற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை தோற்றுவித்து திராவிட பேர் இயக்கம் அண்ணாவின் தலைமையில் முதல்வர் அரியணையில் அமர்வதற்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை வகையான தத்துவ பொதுக்கூட்டங்கள், கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இந்திய பெருநாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த கருத்தியலை நாட்டு மக்களிடத்தில் விதைத்த இயக்கம் திராவிட பேர் இயக்கம், சமூக நீதிக்கான இயக்கம், சுயமரியாதை இயக்கம். அது 1925 இருந்து துவக்கி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் போராடி அந்த இருக்கைக்கு அமர்ந்தார் பேரறிஞர் அண்ணா. ஆனா விஜய் எந்த இயக்கத்தில் இணைஞ்சாரு, எந்த கட்சியில வேலை பார்த்தாரு? 40 ஆண்டுகள் கோடம்பாக்கத்திலையும் சாலி கிராமத்திலையும் திரைப்பட நடிகராக இருந்த ஒரு நடிப்பு துறை. அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷமா சார் போராடினாரு? ஐயா, அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷம் போராடினாரு? பவன் கல்யாண் எத்தனை வருஷம் போராடினாரு? ஏன் ஊழலை ஒழிக்கிறேன்கிற ஒரே ஒரு முழக்கத்தை வைத்துக் கொண்டு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைப்பட்டு இப்ப அரசியல்ல காணாம போயிட்டார். அப்படி அப்ப விஜய்க்கும் அப்படித்தான் அந்த நிலைமை வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஆனா திராவிட முதலமைச்சர் இருந்தது மறந்துட்டீங்களே அரவிந்த் கெஜ்ரிவால். ஆமாயா, முதலமைச்சராக இருக்கிற பொழுதே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். எந்த காரணத்துக்காக? ஊழலுக்காக. அப்படின்னா நீங்க எந்த ஊழலை ஒழிப்பதற்காக அவதாரம் எடுத்த அண்ணா ஹசாரோடு கரம் பற்றிய RSS ஒரு மறுபடிவமாக இருக்கிற கெஜ்ரிவால் அந்த பிஜேபி அந்த மோடி அமித்ஷா அரசாலேயே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மணிஷ் சிசோடியா உட்பட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். இன்னைக்கு அந்த கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு தத்துவ நிலையில் ஒரு நிர்வாக பயிற்சி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் எடுத்த உடனேயே இப்ப நீங்க ஒரு 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யுங்க, ஒரு 20 ஆண்டுகள் நாட்டு மக்களுக்காக வேலை செய்யுங்க, ஏன் உடனே முதலமைச்சராக அந்த விருப்பம்? அது என்னன்னா, நீங்க ஒரு திரைப்படத்துல ஊதியத்தை பெற்றுக்கொண்டு திரைப்படத்துல நீங்க நாட்டுல சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். ஆனா நீங்க யதார்த்தத்துல நடைமுறையில தமிழ்நாடு ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத, அரசியலில் ஒரு ஒரு நடிகர்களை நாடாள அனுமதிக்கிற ஒரு பிற்போக்கு அரசியல் தமிழ்நாட்டில் ஊடுருவி கிடக்கிறது. அது புறையோடி போய் கிடக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் இப்பொழுதுதான் நடிகர்களிடமிருந்து விலகி யதார்த்த களத்தில் பணியாற்றுகிற ஐயா நல்லக்கண்ணுவை போல, ஐயா நெடுமாறன் ஐயாவை போல
இப்படி இப்படி நாட்டு மக்களுக்காக தொண்டு செய்து தியாகம் செய்தவர்களை பற்றி இப்பதான் படிப்படியா நம்ம எல்லாம் படித்து ஒரு ஒரு விழிப்புணர்வு உள்ள சமூகமா தமிழ்நாடு தலைநிமிர்ந்து வர்ற நேரத்துல மனிதரி ஒரு நடிகர் வர்றார். அதுல எங்க பெரிய தத்துவ வேட்கி உள்ள லயோலா மணி மாதிரி இருக்கிறவங்களே போய் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் முதலமைச்சராக வேண்டும் என்று களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்க. ஏன் எங்க ஐயநாதன் ஐயா போனாரு, உடனே விலகி வந்துட்டாரு. ஏன் எங்க ஜெகதீஸ்வரன் ஐயா போனாரு, ஏன் விலகி வந்துட்டாரு. எங்க லயோலா மணியாலேயே அங்க நீண்ட காலம் நீடிக்கிறது பெரிய சிரமம். ஏன்னா அந்த தலைவனுக்கு ஒரு தத்துவ வேட்கை இருக்கணும், அது விஜய்கிட்ட இல்ல. ஆனால் எந்த யாரோட போட்டி விடுகிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி. உற்சாகத்தை பாக்குறீங்களா இல்லையா சார்? உற்சாகத்தை பாக்குறீங்களா இல்லையா? கூட்டம் இன்னைக்கும் பணம் கொடுக்காம சேர்க்கப்படுற கூட்டத்துல தாவேகா முன்னிலையில் இருக்கிறதா பார்க்கலையா? ஐயா மகிழ்ச்சிங்கிற நான் இப்ப நீங்க புரட்சி தலைவருக்கு ஒரு கூட்டம் கூடியது, பேரறிஞர் கலைஞருக்கு கூட்டம் கூடியது, பேரறிஞர் அண்ணாவுக்கு கூட்டம் கூடியது, எம்.ஆர். ராதா ஐயாவுக்கு கூட்டம் கூடியது, கலைவாணர் என்.எஸ்.கே ஐயாவுக்கு கூட்டம் கூடியது. நாமெல்லாம் மகிழ்ந்த. இதனால ஒரு தத்துவத்தை விதைத்த அந்த உத்தம நடிகர்கள் கலைஞர்கள் போற்றி மதிக்கப்பட்டு கூட்டம் கூடியது, வாக்குகளா மாறியது, அரியணைக்கு வந்தாங்க. எங்க விஜய் எந்த தத்துவத்தை அவர் வாழ்நாளில் எப்பொழுதாவது விதைத்திருக்கிறாரா? இப்ப நாங்க விஜய் ஒரு என்.எஸ்.கேவை போல, ஒரு கலைஞரை போல, ஒரு பேரறிஞர் அண்ணாவை போல, தந்தை பெரியாரை போல, களத்துக்கு எங்க அஞ்சலாமாவை போல களத்துக்கு இறங்கி வேலை செஞ்சா விஜய் யாரு நாட்டு மக்கள் உலகமே எதிர்பார்க்குது, உலகமே ஆதரிக்கும், வாக்களிக்கும். ஒரு வார்த்தை கூட களத்துக்கு வேலை செய்யாத விஜயை எப்படி ஆதரிக்கணும்? நான் உடனே 1 கோடி பேர் சேர்த்துட்டாங்கன்னு சொல்றீங்க. எப்படி 1 கோடி பேர் எங்க எடப்பாடி ஐயா 2.5 கோடி பேர் சொல்லிட்டு 87 லட்சம் வாங்கின மாதிரி இன்னைக்கு நீங்க 1 கோடிக்கிறீங்க. நீ அதனால ஒரு 3 நாள்ல 2 கோடியும் போய்ங்க. மக்கள் இந்த முறையாவது வாக்களிக்காமல், நடிகர்களை நாடாள அனுமதிக்காமல், மக்கள் விழிப்புணர்வு பெற்று மக்களுக்காக தொண்டு செய்ய தத்துவ இயக்கங்களை நாட்டில் அரசாட்சிக்கு முதல்வர் அரியணைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஓகே, கேட்போம். நான் திரு காமேஷ் அவர்கள்ட்ட 1 கோடி பேர் ஆல்ரெடி சேர்ந்துட்டுதா, முதல் நாளே சேர்ந்துட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ ஒரு 2 கோடி பேர் அப்படின்னீங்க. இந்த நம்பர் வேணா பிரம்மாண்டமாக இருக்கலாம், ஆனால் ஓட்டு அவ்வளோ வராது. 2 கோடி இருக்கு அப்படின்னு சொன்ன கட்சிகள்லாம் எவ்வளோ ஓட்டு வாங்குச்சின்னு கேட்குறேன். தனியார் நான் சொல்லும்போது எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்று அன்றே மறப்பது நன்றுன்னு. நீங்கள் நின்று எம்எல்ஏவாக இருந்தது எந்த கட்சின்றதை பார்த்துங்க. அந்த கட்சியை தான் நீங்கள் இப்போ குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ சார் சொன்னார், இப்போ 1 கோடின்றது என்னென்னா சார், இப்போ நான் தான் கேட்குறேன், 75 வருஷ கட்சி திமுக, அவங்க 2 கோடி உறுப்பினர்களுக்கு மேலே இருக்குன்னு சொல்லும்போது, திருப்பி இப்போ உறுப்பினர் சேர்க்கை சேர்த்துருக்காரு. முதலமைச்சரே 60 லட்சம் பேர் கடந்த 20 நாட்களில் சேர்ந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. ஏன் 2 கோடி ஆக முடியாது? 1 கோடி போன வாரம் வந்த ரிப்போர்ட் 2 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஐ திங்க் இலக்கு 75 வருட கட்சி இந்த 6 முறைக்கு மேல ஆட்சியில் இருந்திருக்காங்க. 2 கோடி உறுப்பினருக்கு மேல் இருந்தவர்கள் இப்பதான் உறுப்பினர் சேர்க்கை சேர்த்து 60 லட்சம் பேர் புதுசா சேர்க்கிறாங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி இல்லையா? அப்படி ஒருவேளை இருந்தா திருப்பி கொண்டு வராங்க, இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் ஏத்துறாங்க அப்படின்ற நிலைப்பாடுல நம்ம எடுக்கலாம். இப்போ கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல விஜயன்னா ஒரு செயலி ஒன்று காமிச்சாரு. இப்படி நீங்க சேருங்கன்னு சொல்லிட்டு அவரே செஞ்சார். அதுல 1 கோடி பேர் சேர்ந்துருக்காங்க. இப்போ அந்த 1 கோடி பேருக்கு மேல சேர்க்கறதுக்கு அதை நவீனமயப்படுத்துறாங்க. அப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு ஆப் வெறும் மெம்பர்ஷிப் டிரைவுக்கு மட்டும் இருந்துச்சு அப்போதைக்கு உறுப்பினர் சேர்க்கை. மொத்தம் 2 கோடியா இருக்க போதா இல்ல 3 கோடியா? அததான் சார் சொல்ல வரேன். இப்போ இந்த ஆப் என்ன கொண்டு வராங்கன்னா, அதுல உறுப்பினர் சேர்க்கையோட 234 தொகுதியில் வேலை செய்யக்கூடிய 67,000 பூத் வாலண்டியர்ஸை 120 மாவட்ட செயலாளர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் எல்லாத்தையுமே சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த ஆப்பை கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன குழப்பம்னு எனக்கு புரியலையே. இப்போ அந்த 1 கோடி டார்கெட் இருந்துச்சு இல்லையா, முதல்ல 1 கோடி டார்கெட் வச்சு பண்ணாங்க, ரீச் ஆயிடுச்சு. அடுத்தது 2 கோடி இலக்குன்னு 2 கோடி நோக்கி பயணிக்கிறாங்க. 2 கோடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் 3 கோடிக்கு போவாங்க. இது ஒன்றும் தவறு கிடையாது, கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. அவங்க 1 கோடி இலக்கு அடைச்சதுனால தான் 2வது கோடிக்கு போறாங்க, அடுத்த கட்டம் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. 1 கோடியிலே தனியரசு சந்தேகத்தை எழுப்பு சார். இது அது எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன் அது ஒன்றும் மிஸ்டு கால் கிடையாது. 2வது அது எந்த அளவுக்கு அது அந்த ஆப் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கும் உடனே சொல்லுவாங்க அது விஜயண்ணாக்கு உலகம் ஃபுல்லா ரசிகர்கள் இருக்கார்கள், யார் வேணாலும் அதில் உள்ள வந்திருக்கலாம். 10 வயசுல அண்ணா சொன்னார்ல, 8 வயசு குழந்தையிலேருந்து 15 வயசு குழந்தைங்கள்லாம் இன்ஃபாச்சுவேஷன்ல இருக்கு, அவங்களாம் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு இந்த மிஸ்டு கால் வேலையெல்லாம் கிடையாது. அந்த ஆப் முதல் ஆரம்பிக்கும் போது அந்த ஆப்ல நீங்க சேரணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாக்காளர் உரிமை இருக்கணும், தமிழ்நாட்டின் வாக்காளராக இருக்கணும். நீங்க மற்ற ஸ்டேட் கூட வராது, உள்ள தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக இருந்து தமிழ்நாட்டில் 18 வயசுக்கு மேல இருக்கிறவர்களால் மட்டும் தான் சேர முடியும்.
ஆதார் கார்டோ இல்ல ரேஷன் கார்டோ வச்செல்லாம் கூட அவங்க கொண்டு வரல. ஓட்டர் ஐடியை வச்சு ஆத்தென்டிகேட்டடா 1 கோடி பேரை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நடந்துச்சு. இப்போ அந்த 1 கோடி பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வெப்சைட்டை வந்து இன்னும் அதான் ஒரு நொடியில் 18,000 பேர் சேரக்கூடிய ஒரு அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்றும் தவறு இல்லையே. நான் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பூத் வாலண்டியர்ஸ் கொண்டு வராங்கன்ற போது அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க, மக்களோட சேருங்கன்னு சொல்றாங்க. பூத் வாலண்டியர்ஸ் வரவங்களுக்கு வந்து ஒரு மொபைல் போனு, ஒரு வாட்ச், என்ன ஒரு 2000 ரூபாய் பணம் கவர்ல வச்சு கொடுக்குற இந்த மாதிரியான வேலைகள் அதுவும் செய்யலையே. மக்கள் கிட்ட போங்க, மக்களை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இல்ல பூத் வாலண்டியருக்கு எல்லா கட்சியும் எல்லா காலகட்டத்திலையும் பண்ணுது சார். அதுதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். வாக்காளர்களுக்கு கொடுக்கறதா நம்ம குற்றம். அந்த பூத் வாலண்டியர் வேலை செய்யறதுக்கு சில இது கொடுக்குறீங்களா, இன்சென்டிவ் கொடுத்தீங்கன்னா சில விஷயங்கள் செய்றீங்களா சில கட்சிகள், அந்த மாதிரி இங்க செய்யல. நீங்கள் போய் மக்களை பார்த்துட்டு மக்களை குடும்பமாக உள்ள கொண்டு வாருங்கள் தான் சொல்றாங்க.